உங்களையும் என்னோட ஆவிய அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். பிரியமானவர்களே, அந்த ஆவி நமக்குள்ளாக வாசமா இருந்தா சரீரமும் உயிர்ப்பிக்கப்படும். புரியுதா? அப்போ அந்த ஆவி எதுல வாசமா இருக்கணும்? நம்முடைய ஆவிக்குள்ளாக வாசமா இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த ஆவி நம்முடைய சரீரத்துக்குள்ளாக நம்ம ஆவிக்குள்ளாக வாசமா இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம்? உயிர்ப்பிக்கப்படுறோம். அதான் ஆண்டவர் அவரோட கூட கிறிஸ்துவுடனே கூட நம்மை உயிர்ப்பித்தார். நம்முடைய ஆவியில என்ன உண்டாயிற்று? ஜீவன் உண்டாயிற்று. ஆமென். நம்முடைய ஆவியில உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் வாசமா இருக்கிறபடினால, நம்முடைய ஆவிய தேவனுடைய ஆவியினால் நிரப்புகிறபடினால, மரித்து போயிருந்த நம்முடைய ஆவியில ஜீவன் உண்டாயிற்று. அல்லேலூயா. நம்முடைய ஆவியில என்ன உண்டாயிற்று? ஜீவன் உண்டாயிற்று. அதுதான் இயேசு கிறிஸ்து நம்மளை உயிர்ப்பித்தார்